ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜிஎஸ்டி ஆன் கார்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஓட இம்பேக்ட், ஜிஎஸ்டி என்ன ரேட்டு, அதுக்கு ஐடிசி எடுக்க முடியுமா முடியாதா, அதை பற்றி நான் கவர் பண்ணல. விச் மீன்ஸ் இந்த டிராக்டர்ஸ், பஸ்ஸஸ், லாரிஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட இம்பேக்ட் பற்றி நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணலை. ஒன்லி கார்ஸ், அது வந்து பர்சனல் யூஸுக்காக வாங்குகிற கார்ஸு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் யூஸுக்காக வாங்குறது, இல்லை காரை வாங்கி ஃபர்தர் சப்ளை காரை விற்கிறது, இல்லை வந்துட்டு அந்த காரை வச்சு டிரைவிங் ஸ்கூல் வந்து ரன் பண்ணுறது, இல்லை அந்த காரை வச்சு இந்த ஓலா ஊபர் இந்த மாதிரி இதில் லிஸ்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பர்சஞ்சர்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி 3 கேட்டகரி மட்டும் கவர் பண்ணுறேன். கார்ஸுக்கு வந்து யூஸ்வலாக ரேட்ஸ் பார்த்தோம்னா 5%லேருந்து 28% வரைக்கும் இருக்குது. அதில் 5%, 12%, 18% கேட்டகரி எல்லாம் பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அப்புறம் வந்து டிசேபிள்டு இண்டிவிஜுவல்ஸுக்காக ஸ்பெசிஃபிக் வெஹிக்கிள்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு தான் வந்து இந்த 5%, 12%, 18% கேட்டகரி எல்லாம் வரும். மேஜராக பெட்ரோல் டீசலில் ரன் ஆகிற நம்ம எஸ்யூவி, ஜெடான் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து 28% ஜிஎஸ்டி வந்து அப்ளை ஆகும். கூடவே ஜிஎஸ்டிக்கு கூட காம்பன்சேஷன் செஸ் அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரா லெவி பண்ணுவாங்க. காம்பன்சேஷன் செஸ் கவர்மெண்ட் எதுக்கு லெவி பண்ணுறாங்கன்னா, இப்போ முன்னாடி வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டுக்கு தான் வந்து டாக்ஸஸ், தட் இஸ் வேட்டாக இருக்கட்டும், சிஎஸ்டியாக இருக்கட்டும், அது வந்து எங்கே போகும்னு பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டுக்கு தான் போகும். ஆனால் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் எந்த ஸ்டேட் அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டை கன்சியூம் பண்ணுதோ அந்த ஸ்டேட்டுக்கு போகும். சப்போஸிங் கார்ஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் வந்து மேனுஃபேக்சரிங் அதிகமாக பண்ணுது, கன்சியூமிங் ஸ்டேட் வந்து அந்த கார்ஸை வாங்குகிற ஸ்டேட் வந்து அதிகமாக கேரளா இருந்ததுன்னா அந்த ஜிஎஸ்டி வந்து எங்கே போகும்னா கேரளா கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஸோ என்ன பண்ணாங்கன்னா, இந்த லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து காம்பன்சேஷன் செஸ் அப்படின்ட்டு ஒரு சில ப்ராடக்ட்ஸ், தட் இஸ் இந்த மாதிரி கார்ஸு, அப்புறம் ஏரேட்டட் வாட்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு சில லக்ஸரி குட்ஸில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காம்பன்சேஷன் செஸ்ஸை லெவி பண்ணி அதை வந்து கவர்மெண்ட்ஸுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்ஸுக்கு ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணனால ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு என்ன லாஸ் வருதோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக கலெக்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு வந்து பே பண்ணுறாங்க. ஸோ இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா 1% to 28% வரைக்கும் இருக்குது. இது டிபெண்ட்ஸ் அப்பான் என்ஜின் கெப்பாசிட்டி அண்ட் காரோட கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி அந்த ரேட்ஸ் ஒன்றும் இருக்குது. ஸோ இது ரெண்டு தான் வந்து ஜிஎஸ்டியில் வந்து டேக்ஸ் ரேட்ஸ். இப்போது இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ பர்சனல் யூஸுக்கு நான் ஒரு காரை வாங்குறேன்னா ஸ்ட்ரைட்டாகவே கொஸ்டினே இல்லை, என்னால் ஐடிசி அவைல் பண்ணவே முடியாது. ஸோ நான் போயிட்டு ஐடிசி பார்க்கணுமா, பிளாக் கிரெடிட் பார்க்கணுமானா கிடையாது, ஸ்ட்ரைட்டாகவே ஐடிசி இன்எலிஜிபிள் அந்த கார் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ஐடிசி. இதுவே நான் வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணுறேன், சப்போஸிங் ஒரு லாயர் இல்லை ஒரு டாக்டர் இல்லை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவங்க கிளைண்ட்டை பார்க்க போகிறதுக்கு, அதாவது பியூராக பிஸ்னஸ் பர்பஸுக்கு, பர்சனல் யூஸுக்கு இல்லாமல் பிஸ்னஸ் பர்பஸுக்காக அந்த காரை யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கார் வந்து கெப்பாசிட்டி வந்து அப் டு 13%, டிரைவரோட சேர்த்து 13% இருந்தாங்கன்னா அந்த ஆஸ் பர் செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 படி அந்த கிரெடிட் பிளாக்டு. அந்த கிரெடிட்டை நான் ஐடிசி எடுத்துக்க முடியுமானா எடுத்துக்க முடியாது. அப் டு 13% இருக்கிற மாதிரி கார் வாங்கினா பிஸ்னஸ் யூஸுக்காக இருந்தாலும் அந்த ஐடிசி வந்து பிளாக்டு கிரெடிட். இப்போது தேர்டு கேட்டகரி பார்த்தோம்னா ஃபர்தர் சப்ளை ஆஃப் வெஹிக்கிள்ஸ். இப்போது சப்போஸிங் டீலர் வந்து மேனுஃபேக்சர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அப்போ மேனுஃபேக்சர் வந்து ஜிஎஸ்டி போட்டு கொடுப்பாங்க, டீலர் வந்து நமக்கு கன்சியூமருக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த டீலர் வந்து என்ன பர்ச்சேஸ் டீலர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து டீலர் மேனுஃபேக்சர் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணி ஃபர்தர் சப்ளையாக கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீலர் ஐடிசி எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்க முடியும். இந்த செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5ன்றது இந்த 3 கேஸுக்கு வந்து அப்ளை ஆகாது. இது வந்து எக்ஸப்ஷன் டு செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5. ஸோ ஃபர்தர் சப்ளை ஆஃப் வெஹிக்கிள்ஸுக்கு வந்து ஐடிசி அவைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ், இப்போ வந்து ஒரு காரை வாங்கி அந்த காரை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன், விச் மீன்ஸ் ஃபர்தர் சப்ளையே நான் டாக்ஸபிள் சப்ளை பண்ணுறேன், அதுலேயே கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ கிடைக்குது. ஸோ அந்த டைமில் எனக்கு இந்த செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 பிளாக் பண்ணுமா கிரெடிட்னா இல்லை, நான் வந்து கிரெடிட் அவைல் பண்ணிக்கலாம்.
தேர்டு வந்து இப்போ நம்ம வந்து ட்ரைனிங் கிளாஸஸ் இப்போ வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூல் இம்பார்ட்டிங் டிரைவிங் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். டிரைவிங் ஸ்கூலில் வந்து அந்த காரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அது வந்து அவுட்வர்ட் சப்ளை வந்து டேக்ஸபிள் சப்ளை ஆகிடுது அண்டர் ஜிஎஸ்டி. ஸோ என்னன்னா அந்த கேசஸ்லையும் 17(5) அந்த கிரெடிட்டை பிளாக் பண்ணுமானா இல்லை, அதுக்கும் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 கேசஸுக்கும் அந்த 13% கேட்டகரி இல்லை, தாராளமாக ஐடிசி அவைல் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 17(5) பிளாக்டு கிரெடிட் வந்து கிரெடிட் பிளாக் பண்ணாது. இப்போ என்னன்னா இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜிஎஸ்டி வந்து கார் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி நிறைய இருந்துச்சு. அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல நம்ம பார்க்கலாம். ஜிஎஸ்டி வந்தது வந்து குட்டா இல்லை வந்து கன்சியூமர்ஸுக்கு வந்து அது வந்து எக்ஸ்ட்ரா அவுட்ஃப்ளோ கிரியேட் பண்ணுதா அப்படின்னா, இப்போ பார்த்தோம்னா ஒரு எஸ்யூவி கார்ஸோட ரேட்டு நான் எடுத்திருக்கேன், அதை வச்சு பார்க்கலாம். இது ஓல்டு டேக்ஸ் சிஸ்டம், அதாவது எக்ஸைஸ் டியூட்டி, வேட் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஜிஎஸ்டி சப்போஸிங் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து 10 lakhs இருக்குதுன்னா, அப்போ வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து மூவ் பண்ணும்போது ஓல்டு டேக்ஸ் சிஸ்டம் படி 30% வந்து எக்ஸைஸ் டியூட்டி பே பண்ணணும். அது ஜிஎஸ்டியில் கிடையாது. ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஓல்டு சிஸ்டம் படி 13 lakhs ஆகுது, அண்டர் ஜிஎஸ்டி சிஸ்டம் வந்து 10 lakhs ஆகுது. அதர் காஸ்ட் ஒரு 35, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வருது, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதர் காஸ்ட் எல்லாம் 35,000 போட்டோம்னா கூட டாக்ஸபிள் வேல்யூ வந்து பார்த்தோம்னா 13,35,000. ஜிஎஸ்டி ரெஜிமில் வந்து 10,35,000. முன்னாடி இதில் பார்த்தோம்னா ஓல்டு டேக்ஸ் சிஸ்டமில் வந்து வேட்டு 14% பே பண்ணுவோம். ஸோ 13,35,000 14% போட்டோம்னா 1,86,900. ஆனால் ஜிஎஸ்டி வந்து இப்போ எஸ்யூவிக்கு வந்து 28%. ஸோ 10,35,000 28% போட்டோம்னா 2,89,800 rupees. அது கூட செஸ் வந்து எஸ்யூவி டைப்புக்கு வந்து 15% வருது. அதையும் ஓல்டு ரிஜிமில் அது கிடையாது, நியூ ஜிஎஸ்டியில் வந்து அதை ஆட் பண்ணோம்னா 1,55,250 rupees வருது. ஸோ டோட்டலாக ப்ரைஸ் ஆஃப் கார் பார்த்தோம்னா ஓல்டு டேக்ஸ் சிஸ்டமில் 15,21,900, நியூ சிஸ்டமில் 14,45,050 rupees, 250 rupees. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு கண்டிப்பாக ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணனால ரேட்ஸ்னால இந்த எக்ஸைஸ் டியூட்டி லெவி இல்லாததுனால கண்டிப்பாக ஜிஎஸ்டி வந்தது பெனிஃபிஷியல் தான். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.